630வது திருமந்திரம். அரச போகத்துக்கும் மேலானது தவம். அமைச்சரும் ஆணை குழாமும் அரசும் பகைத்து எழும் பூசலும் பட்டார் நடுவே அமைத்ததோர் ஞானமும் ஆத்தமும் நோக்கி இமைத்து அழியாது இருந்தார் தவத்தாரே. அருமையான திருமந்திரம். அமைச்சர் பெருமக்கள், யானை, குதிரை, தேர்ப்படை கூட்டம் என நாடாண்ட மன்னர்களெல்லாம் ஒருவர் மேல் ஒருவர் கொண்ட பகையால் போரிட்டு அப்போர்க்களத்திலேயே இறந்து அழிந்தனர். ஆனால் ஞானம் கைவரப்பெற்று பொருளாசையால் விளையும் கேட்டினையும் தவ யோகத்தால் பெறும் மேன்மையையும் மனதில் எண்ணி பார்த்து உலக இச்சையில் பார்வை செல்ல ஒட்டாது தடுத்து மனத்தை தவத்தில் இருத்தி கண் விழித்து இமைக்காமலும் கண்மூடி தூங்காமலும் இருந்தனர் யோகிகள். குழாம் கூட்டம், பூசல் போர், பட்டார் ஈடுபட்டு இறந்தார்கள். ஆத்தம் அதனால் உண்டாகும் பயன் நோக்கி எண்ணி இமைத்து அழிதல், கண் விழித்து மூடுதல். கழக வெளியீட்டு சூழ்ச்சிமிக்க அமைச்சரும் யானை கூட்டங்களும் ஆற்றல் மிக்க அரசரும் பகைத்து சூழ்ச்சிமிக்க அமைச்சரும் பெருமை மிக்க யானை கூட்டங்களும் ஆற்றல் மிக்க அரசரும் பகைத்து எழுந்து செய்த பெரும் போரில் இரு திறத்தாரும் எண்ணிறந்தாராய் மாண்டனர். அப்போர் நடுவே நின்று காண்பாருக்கு நிலைய உணர்ச்சியும் திருவடி உணர்வும் அம்மா கேட்கலங்கம்மா, திரும்ப. நன்றிங்கம்மா. அழகேசனையா வாங்கய்யா, வணக்கம் ஐயா. உங்களோட கருத்து இருந்தா சொல்லிடுங்க. நன்றிங்க. நான் முன்னாடி பேசுனது கேட்கலையா? கேட்கலங்கய்யா. ஓகே ஓகே, சரி. கிருத்திகம்மா பேசிட்டோம், கடைசியா நான் பேசுறேன். சரிங்க. கிருத்திகம்மா, நீங்க வந்துடுறீங்களாம்மா? வாங்கம்மா, வணக்கம். நீங்க முடிங்க, எனக்குமே ஒரு 2-3 நிமிஷம் வேணும். அதனால நீங்க முடிச்சிருங்க, நான் அப்புறம் வரேன். சரிங்கம்மா. அம்மா, நான் பேசுறது கேக்குதாம்மா? இப்ப கேக்குதுங்கம்மா. கழக வெளியீட்டில் சூழ்ச்சி மிக்க அமைச்சரும் பெருமை மிக்க யானை கூட்டங்களும் ஆற்றல் மிக்க அரசரும் பகைத்து எழுந்து செய்த பெரும் போரில் இரு திறத்தாரும் எண்ணிறந்தாராய் மாண்டனர். அப்போர் நடுவே நின்று காண்பாருக்கு நிலையாமை உணர்ச்சியும் திருவடி உணர்வும் சிவப்பேற்றின்கண் ஆத்தமாகிய நேயமும் இயல்பாக உண்டாகும். அந்நோக்கல் நோக்காகிய கருத்தினை மறந்து அழியாது இருந்தார் இரவாத நற்றவம் செய்தோராவர். இம்மந்திரம் பெரிய வல்லரசுகளும் பகைத்தெழுந்து சண்டையுட்பட்டு மாண்டு ஒழிவதைக் கண்டு அச்சமயத்தில் ஏற்படும் ஞானத்தால் அறிவுடையோர்
தவத்தை மேற்கொள்வர் என்றது. அத்தம் என்பது ஆத்தம் என்று ஆயிற்று. அத்தம் என்றால் சமயம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1630. அமைச்சரும் ஆணை குழாமும் அரசும் பகைத்தேழும் பூசலுட்பட்டார் நடுவே அமைத்ததோர் ஞானமும் ஆத்தமும் நோக்கி இமை தழியாதிருந்தார் தவத்தாரே. Translation: The ascetics in the midst of the hordes of the elephants, ministers, kings who are fighting in raging hatred, with their accomplished wisdom, with their vision of the Guru, remain steady without batting their eyelids. அமைச்சரும் ஆணை குழாமும், குழாமும்னா கூட்டம், அரசும் பகைத்தேழும், பூசல்னா சண்டை, போர், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது நடக்கிறதுக்கு நடுவே, அதாவது பெரிய போர், யானை கூட்டங்களோட அந்த போர்லாம் நடக்குதுன்னா அது எந்த அளவுக்கு கலவரமாக இருக்கும். அந்த இடத்துல நடுவுல கூட அமைத்ததோர் ஞானமும் ஆத்தமும் நோக்கி, அந்த தவத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஞானம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனமும் உடலும் நானென்ல அந்த இறைவன் திருவடியில தான் நிற்கிறது தான் உண்மையான இடம். நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்து அந்த இடம்தான் சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்கிறது தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஞானம். அந்த ஞானத்துல அந்த திருவடியிலே இருப்பாங்க. ஆத்தமும்னா குருவின் பார்வைன்னு எடுத்துக்கலாம். அகராதியில வந்து குருவோட வழியில நிக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. குருவோட வழியில நிக்கிறதுனா அந்த ஆன்மாவோட பார்வையில நிக்கிறது, ஆன்மாவோட தன்மையில நிக்கிறது. அந்த தன்மையை நோக்கி, அந்த ஆன்மாவின் பார்வையில நோக்கி. ஏன்னா இப்ப அந்த தவத்துல இருக்கவங்களுக்கும் இங்க நார்மலா இருக்கிற மக்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவங்க அறியாமையில இருக்காங்க. இவங்க அறியாமையில இருந்து விலகி அந்த இறைவன் திருவடியில நின்று அந்த ஆன்மாவின் பார்வையில இந்த உலகத்தை பார்க்கிறது. மனதின் வழியாக பார்க்காம, இது நானுங்கிற ஒன்று இது இல்லாம இறைவனோட பார்வையில பார்க்கும்போது அங்க என்ன இருக்கும்? நம்ம அந்த இறைவனோட அந்த தவத்துல நிற்கிறோம்னாலே நம்ம எல்லா சக்கரங்களையும் ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் வந்திருப்போம் இல்லையா? அப்ப அங்க அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், எல்லாரும் சமம்ன்ற நிலை இருக்கும், பெருந்தன்மை இருக்கும், ஆனந்தம் இருக்கும். இந்த குணத்தோட, இந்த தன்மையோட உலகத்தை பார்க்கிறது. அப்ப இந்த தன்மையோட உலகத்தை பார்க்கும்போது எல்லாமே மாயைன்றது தெரியும். ஏன்னா எல்லாருமே எதுல இருந்து வாழ்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மனமும் உடலும் அப்படிங்கிறதுல தான். அங்க என்ன கலவரம் நடந்தாலும், என்ன போர் நடந்தாலும், என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் இது மாயைன்றது புரியும். இது இறைவன் நடத்துற திருவிளையாடலுங்கிறதும் புரியும். எல்லா மனிதர்களும் அந்த மாயைக்கு உட்பட்டு, அந்த விதிக்கு உட்பட்டு அதுல இருந்துதான் அவங்க அந்த நடந்துக்கிறாங்க. இப்போ சண்டை போடுறாங்கனாலும் சரி, என்ன செய்யறாங்கனாலும் சரி, அவங்க விதிப்படி, அவங்க மனம் என்ன, அவங்க விதி என்ன சொல்லுதோ அதுபடி அவங்க நடந்துக்கிறாங்க. எல்லாமே விதிக்கும் மனதுக்கும் அடிமையாக செயல்படுறவங்க தான் அப்படிங்கிறது புரியும் இல்லையா? அந்த இடத்துல இருப்பாங்க மத்தவங்க வந்து. அதனால நமக்கு புரிய வரும். அந்த தவத்துல இருக்கவங்க அறியாமையில இருந்து விலகி நிக்கிறாங்க, மத்தவங்க அறியாமையில தான் இருக்கிறாங்கன்றக்கப்ப அதுல போய் என்ன சொல்றது? ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை இல்லையா? அறியாமையில இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்கன்ட்டு நம்ம எங்க இருக்கணுமோ அந்த இடத்த ஒரு கணம் கூட நீங்காம நம்ம அங்கேயே இருக்கிறது. இந்த இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சொல்றோம் இல்லையா? ஒரு கணம் அந்த இமை பொழுதுன்றது ஒரு பிளிங்க் பண்ற நேரம் தான், ஒரு கண் சிமிட்டுற நேரம் தான். அது வந்து செகண்ட்ஸ்ல காவாசி இந்த மாத்திரை அளவு கூட வராது. அந்த கணம் கூட நான் வந்து அறியாமைக்கு போயிட்டு வரல. இது இந்த இடம் என்னோடது இல்லைன்ட்டு நான் போயிட்டு வராம இருக்கிறேன்னா, அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் தவத்துல இருக்கிறவங்க அப்படிங்கிறது. இமை தழியாது இருந்தார் தவத்தாரே. அந்த இமை பொழுது கூட அவங்க வந்து அந்த இடத்த விட்டு அவங்க அழிஞ்சு போகல, அந்த இடத்த விட்டு போகல. அந்த இடத்த விட்டு எங்க போவாங்கன்னா, அந்த அறியாமை மனம், இது நான், இந்த உடல் இது நான் அப்படின்ற இடத்துக்கு போகாம
முழுமையா ஒரு கணம் கூட நீங்காம அந்த திருவடியிலே இருக்கிறது. அது நீங்காதான் தாழ்வாங்க. அந்த தாளே வந்து என்னன்னா திருவடிதான். அந்த இமை பொழுதும் அந்த அந்த இடத்துல இருந்து நீங்காம அந்த இடத்திலே இருக்கிறது தான் உண்மையான தவம் செய்யறவங்களோட தன்மை அப்படிங்கிறது. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லிட்டு வர்றாங்கன்னா, நம்மளும் அந்த இடத்துல வரணுங்கிறது தான். இந்த பாடல் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இதை நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு கொண்டு போகணும். அந்த இறை உணர்வை வந்து எப்பயுமே பிடிச்சிட்டு இருக்கணும். ஏதோ ஒரு வெளியில ஒரு பிரச்சனை வருதுன்னா அதோடைய அப்ப உடனே மனதுல போயிடாம எப்பயுமே அந்த உள் அமைதி வந்து நிலைத்து இருக்கும்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். அந்த உள் அமைதி எப்படி நிலைத்தே இருக்கும் அப்படின்னா, அந்த ஆன்மாவின் பார்வை இதுதான். இந்த இடம் தான் நான் இருக்க வேண்டிய இடம். ஒரு சாப்பாடு இருக்குன்னா அது வந்து சாமி கிட்ட இருந்தா அது பிரசாதமாக இருக்கும் இல்லையா? அதே வந்து தெருவுல இருந்தா அது குப்பையா இருக்கும். அது எந்த இடத்துல இருக்குதுன்றதுதான் முக்கியம் இல்லையா? அது மாதிரி நம்ம எந்த இடத்துல நம்மளோட உணர்வை வச்சிருக்கோம், இறை உணர்வுல நம்மளோட உணர்வை வச்சிருக்கோமா, அது இமை பொழுது கூட நம்மள தாண்டாம வச்சிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம தினம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நமக்கு திரும்ப திரும்ப ஒண்ணு ஒண்ணா சொல்லி கொடுத்துட்டு போகிற மாதிரி, நீ திரும்ப அந்த உலகியல்ல மாட்டிக்காதீங்க. அது ஒரு விஷயத்துக்கு கூட ஏன்னா தவத்தார் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த ஒரு ஒரு செகண்ட் கூட அந்த தவத்துல இருந்து நீங்காம அதிலே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதா தான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. நன்றி. லைனியா முடிச்சுட்டாங்களா? அம்மா ஏன் நீங்க முடிச்சிடுறீங்களா? சரி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய மந்திரம் பத்தி இந்தியம்மா கவர்மெண்ட் எல்லாமே அழகா நமக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இந்த மந்திரத்தை பார்த்தோம்னா, அமைச்சரும் ஆனை குழாமும் அரசும் பகைத்தெழும் பூசலுட் பட்டாரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யார் அமைச்சர், யாரு ஆணைக்குழாம், எது அரசு, எது பகைத்தெழும் பூசல், இதெல்லாம் தெரிஞ்சுட்டோம்னாக்கா நம்ம வந்து தவம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அதற்குண்டான குறிப்பை தான் இங்க கொடுக்குறாரு. எது அமைச்சர், அமைச்சருக்கு தேவையானது எது அப்படின்னா மதி மனம், அந்த புத்திசாலித்தனம் அப்படின்னா அந்த உலகியல் அறிவு, கால்குலேஷன். ஒரு அமைச்சர் வந்து சதா சர்வ காலமும் இப்படிதான் இருப்பாங்க இல்லையா, ஒரு கால்குலேஷன்லயே தான் இருப்பாங்க. அப்போ அதுதான் அப்போ அந்த சதா ஓடிக்கொண்டு இருக்கின்ற புத்திபூர்வமான அறிவு, அதுதான் அமைச்சர். ஆனை குழாமும் அப்படின்றாங்க. இல்ல, யானை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு யானையே எப்படி இருக்கும், அசைந்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த அசைந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆணையை வந்து எதுக்கு அடையாளமா சொல்லுவோம் அப்படின்னாக்கா, ஐம்புலன்களுக்கு தான் நம்ம அடையாளமா சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ ஆனை குழாமும் அப்படின்னா அந்த ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்களின் மூலமாக நமக்கு எழுகின்ற உணர்ச்சிகள், அந்த உணர்ச்சிகளின் பால்பட்டு நொடிக்கு நொடி மாறக்கூடிய மனம், சதா அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனம், அதைதான் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா ஆனைக்குழாம். அப்போ ஒரு யானை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சலனங்களினால் ஏற்படக்கூடிய, அப்ப நம்மளை சுத்தி மனுஷங்க இருக்காங்க, அந்த மனிதர்களினால் ஏற்படக்கூடிய சலனம், இதுதான் ஆனைக்குழாம். அப்போ ஒரு யானை அப்படிங்கிறது அது ஒரு ஒரு மந்தையா ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த அந்த குழாத்தோட மனநிலைக்கு அந்த யானை போயிடும். நீங்க ஒரு யானை போச்சுன்னா அந்த யானை பின்னாடியே எல்லாம் போகும். ஆட்டு மந்தை மாதிரி சொல்லுவாங்க. தனியா வர்ற யானைக்கு தான் பயப்படுவாங்க. கூட்டமா வர்ற யானையை வந்து ஒரு யானையை விரட்டினா போதும், எல்லாமே அப்படியே அந்த யானை கூடயே போயிடும். அதுக்கு ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்கும் அந்த யானை. இதெல்லாம் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னாக்க, ஒரு யானை கூட்டம் இருந்ததுன்னா அந்த யானை கூட்டத்துக்கு ஒரு தலைவி யானை இருக்கும். அந்த தலைவி யானையினுடைய வழிகாட்டுதலின் பேர்ல தான் அந்த யானை கூட்டம் வந்து அசையும். அப்ப இந்த இடத்துல நாமே ஏதோ ஒரு இடத்துக்கு ஒப்பு கொடுத்து
ஒண்ணு நம்ம தலைவியா, அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாங்க அமைச்சரும் அப்படிங்கிற. அப்ப நம்மளுடைய மதியூகம் நிறைவு, அதுல கூட நம்ம கூட அந்த நம்ம சார்ந்து இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய தலைவி மாதிரி இருந்துகிட்டு, இல்ல தலைவன் மாதிரி இருந்துகிட்டு, நம்ம வந்து அந்த பெருமிதத்தோடு வழி நடத்தக்கூடிய ஒரு அலங்காரம் இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல ஆணை குழாமும் அப்படின்ற அரசும் அப்படிங்கிறது அதுதான் அந்த தன்மை, அந்த வழி நடத்தக்கூடிய அந்த தன்மை. இந்த வழி நடத்தக்கூடிய தன்மை தவறான்னு கேட்டா அந்த தன்மை தவறல்ல, ஆனால் அந்த தன்மையினால் எழும்பக்கூடிய அந்த அகங்காரம் தவறு. அதனாலதான் அரசும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில சொல்லிட்டாரு, பகைத்தெழும் பூசல் உட்பட்டார் அப்படின்றார். பகைத்து எழும் பூசல் அப்படின்னா இது வந்து வெளியில இருந்து வரக்கூடிய பூசலை தாண்டி உள்ளுக்குள்ளேயே எழும்பக்கூடிய பூசல். நம்ம மனசுக்குள்ளேயே இது சரியா, இது தப்பா, இது நம்ம இப்படி பண்ணிருக்க வேண்டாம், இன்னும் இதுக்கு முன்னாடி இப்படி யோசிச்சிருந்தா இது நல்லா நடந்திருக்கும், இப்படி நம்ம மனசுக்குள்ளேயே நம்மளோட டெசிஷனையும் நம்ம வந்து கேள்வி கேட்போம். ஐயோ இப்படி பண்ணிட்டோம், ஒரு 1/2 மணி நேரம் வேஸ்ட் ஆச்சு, ஒரு 110 ரூபாய் வேஸ்டா போச்சு, இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்ப அந்த விஷயத்த நமக்குள்ளே எழும்பக்கூடியதுதான். அதே மாதிரி இந்த யானை கூட்டத்துல ஏதோ ஒரு கொம்பன் தனித்து பிரித்து செல்லும். அப்ப அந்த குழுவாக இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையில இருந்து ஒரு பூசல், உள்ளே இருந்து எழும்பக்கூடிய ஒரு பூசல். அப்ப இந்த இந்த அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்ம அகங்காரத்தினால் வெளிப்படக்கூடிய நிறைய விஷயங்கள், அதுவும் அந்த இடத்துல முக்கியமா இருக்கும். அதுதான் சொல்றாரு, பகைத்தெழும் பூசல் உட்பட்டார் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் இருந்ததுன்னா, இந்த இந்த சதா சர்வ காலமும் புத்தி மூலமாவே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, சதா சர்வ காலமும் குழுமன பன்மையில இருந்தோம்னாக்கா, சதா சர்வ காலமும் புலன்களின் பிடியில் நம்ம இருப்போம்னாக்கா, அது எழும்பக்கூடிய அனைத்து விஷயங்களுக்குள்ள ஆட்படுவோம் என்றார் பூசலூர் பட்டார். அப்போ பட்டார்னா நம்ம படுதல் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம். என்னன்னா அது வந்து 2 படுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பார்த்தோம். அப்போ பட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? அப்போ நடுவே அமைத்ததோர் யானமும் அப்படின்ற. அப்ப இந்த இடத்துல நடுவே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்மளுடைய மூலாதாரத்தில் இருந்து மேலே எழுந்துகின்ற சகசிர தலத்திற்குள் சென்று சேருகின்ற அந்த வீணாத்தண்டை, அந்த வீணாத்தண்டை நடுவில் இருக்கு. அதற்கு 2 பக்கமும் இடகலை பின்கலை என்று இது ஓடிட்டு இருக்கு, மூச்சு ஓடிட்டு இருக்கு. அது சுழுமுனையில நடுமுனையாக செல்ல வேண்டும். ஸோ அதுதான் அதை நடுவே. அப்புறம் அது வந்து தலையில போய் கவிழ்ந்த சகசர தலம் நிமிர்ந்த சகசர தலமாக மாறுகிறது இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி அதுதான் அப்படி அமையக்கூடிய ஞானமும், அப்படி அமையக்கூடிய ஞானமும். இன்னொரு வார்த்தை சொல்றாரு, ஆத்தமும் நோக்கி அப்படின்னு சொல்றாரு. ஆத்தம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப அழகான வார்த்தை. என்னன்னா இது வந்து விருப்பப்பட்டு இயல்பாக நடக்கின்ற ஒரு விஷயம். ஆத்தம் அப்படிங்கிறது நம்ம ஏத்தம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆத்தம்ங்கிற வார்த்தை நம்ம ரொம்ப அதிகமா உபயோகம் பண்ண கிடையாது. ஆனா திருவாசகத்துல உபயோகம் பண்ணுவாரு மணிவாசக பெருமாள். அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து என்ன சொல்லுவாருன்னா, ஆத்தமும் அந்த வரி மறந்து போச்சு. ஆத்தமும் தெரியல, மறந்துருச்சு. ஆத்தமானார் அயலவர் கூடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மற்றவங்க எல்லாம் கூடி விருப்பமுடையவர்களாக ஆனார் அப்படிங்கிற ஒரு வரியில வரும். கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னாக்க விருப்பத்தோடு இந்த ஞானம் அமையும். அது எப்படி விருப்பத்தோடு ஞானம் அமைதல் அப்படின்னா, அது பத்தின எந்த ஒரு அகங்காரமும் இருக்காது, இயல்பாக அமையும். அதுதான் அந்த இடத்துல விருப்பம் அப்படிங்கிற ஒரு பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அப்படி இயல்பாக அமையக்கூடிய ஆட்டம் நோக்கி இமைத்த அழியாதிருந்தார் தவத்தாரே. இமைத்தழியாதிருந்தார் அப்படின்னா அந்த அந்த இமை தற்ற ஒரு தன்மை கூட நீங்க பாத்தீங்கன்னா, இது நம்ம ஏற்கனவே ஆரம்ப காலகட்டத்துல வந்த ஒரு இடத்துல பேசியிருக்கோம். நம்ம கிரியை சம்பந்தமா வரும்போது நம்ம மூச்சுக்கும் நம்மளுடைய இமைத்தலுக்கும் தொடர்பு உண்டு. நீங்க இமையாதார் இமையோன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அந்த வானவர்களை. எதுக்குன்னா அவங்க இமைக்க மாட்டார்கள். அதே மாதிரி அது எப்படி அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த தொடர்பு விட்டு போயிடும். ஆனா நமக்கு அது தொடர்பு இல்லை. நீங்க இன்னும் ஆழமா பாத்தீங்கன்னா நம்ம மூச்சுக்கும் மனசுக்கும் எப்படி தொடர்பு இருக்கோ அந்த மாதிரி நம்ம மூச்சுக்கும் நம்மளுடைய கண் இமைத்தலுக்கும் தொடர்பு இல்லை.
இதையே வச்சு தியானமா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ஒரு வழி. யோகத்துல அதுவும் ஒரு வழி. ஆக்சுவலா என்ன பண்ணணும்னா மூச்சை கவனிச்சு இமைகளை அதற்கு பிறகு, அதாவது கண்ணை அப்புறம் கவனிக்கணும். ஒரு சிலர் கண்ணுடைய அலைபாய்தலை, அந்த கண்ணுடைய இமைகளை நிறுத்துவதன் மூலம் அப்படி கண்ணை விழிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி பண்றது மூலமா உள்ள போலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ஒரு வகை. ஆனா ரூட்ல இருந்து கிளைக்கு போடுறதுதான் நல்லது. ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய ஒரு யோக வழி. நிறைய நீங்க நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அந்த மனசுக்கும் மூச்சுக்கும் தொடர்பு இருக்கோ, அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப ஆழ்ந்து இருந்தோம், இல்லைன்னா ஆழ்ந்த சிந்தனையில இருந்தோம் அப்படின்னா அந்த நினைத்தல் கம்மியா இருக்கும். இல்ல நம்ம ஒரு படப்படான்னு ஒரு மனநிலையில இருக்கோம் அப்படின்னா அந்த நினைத்தல் அதிகமா இருக்கும். இந்த ரெண்டுக்கும் ஒரு கணக்கு உண்டு. இத்தனை மூச்சுக்கு ஒரு இமை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரு நொடிக்கு இத்தனை இமைத்தல் அப்படிம்பாங்க. இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், இப்ப பண்ண முடியாது. ஆனா இந்த ரெண்டுக்கும் தொடர்பு உண்டு. இதுக்கும் ஞானத்திற்கும் தொடர்பு உண்டு. ஏன்னா மூச்சுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு. இந்த மாதிரி நிறைய இன்டர்லிங்க் இருக்கு. இமைத்து அழியாதிருந்தார் அப்படின்னா அதை இமைத்த எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மூச்சை விட்டுட்டே இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த கணக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம். ஒரு ஒரு மனிதனுக்கு இத்தனை மூச்சுக்கள் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. அந்த மூச்சை தான் நம்ம விட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த மூச்சை நம்ம கம்மியா விட நிறைய ஆண்டுகள் வாழலாம். இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். அதனால நான் அதை இங்க டச் பண்ணல. ஆனா நீங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இமைத்து அழியாதிருந்தார் தவத்தாரை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தவத்தாரினுடைய தன்மை என்ன நம்மள இருக்கும்? மிகுந்த மதிநுட்பம் உடைய அந்த அமைச்சர் தன்மை இல்லாம, அந்த எப்ப பாரு அந்த யோசனையிலேயே இல்லாம, நம்மளுடைய புலன்களின் கால்பட்டு இல்லாமல், அது அழைத்து செல்லும் கூட்டத்தின் காற்பட்டு இல்லாமல், அது உட்படும் பூசலின் காற்பட்டு இல்லாமல், அதன் நடுவே இறந்து, அதாவது இந்த இந்த இறை நினைப்பு அற்று நம் பட்டு போகாமல் அந்த ஞானத்தை பற்றி கொண்டு ஆனா இதுக்கு நடுவுல எல்லாத்துலயும் இருக்கணும். ஆனால் அதன் நடுவே அமைந்த ஞானத்தை பற்றி கொண்டு அப்படின்னா உலகில் வாழ்வுல இருந்து கொண்டே இறையை பற்றி கொள்ளக்கூடிய அந்த தன்மையை பத்தி சொல்றாரு. அங்க ஆட்படக்கூடாது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆட்படாம செகண்ட் ஹாஃப்ல ஆட்படணும். அதனாலதான் ஞானமும் ஆத்தமும் நோக்கி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம பெருவிருப்பு கொண்டு பற்றி கொண்டோம் இருந்தால் இமைத்து அழியாதிருந்தார். அப்படி இருப்பவர்கள் தான் தவத்தார். ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன். நமக்குள்ள என்னெல்லாம் நடக்கும், அதை எப்படி வெளியில கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன், ஃபர்ஸ்ட்ல ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் மூன்றாவது வரியிலும் 4வது வரியிலும் சொல்றாரு. அந்த 4வது வரியில கிரியை சம்பந்தப்பட்ட யோகம் சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயத்தையும் உள்ள வைக்கிறாரு. ரொம்ப ஜாம் பேக்ட் மந்திரம் இது. அதை உங்களோடு பகிர கிடைத்த அந்த கால வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை நிறுத்திக் நன்றிங்க அம்மா, மிக்க நன்றி. ஆத்மனையா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அதனால தான் மேலே வந்தேன். இப்போ கருவறைக்குள்ள ஒலிக்கக்கூடிய மந்திரங்கள் சமஸ்கிருதமாக இருக்கு. ஆனால் அர்த்த மண்டபத்தில் வேதத்தை தான் ஒலிக்கிறாங்க. ஆனால் கருவறைக்குள்ள ஒலிக்கும்போது அது சிவபெருமான் அது எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒலி வழியாக தான் அவர் சிவபெருமான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் சமஸ்கிருதமே எதுவுமே படிக்கலை. அப்படிங்கும்போது நான் ஒரு ஆச்சாரியர் தான் சந்திக்கணுமா? இல்லை அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இறைவன் ஒலி வடிவாத்தான் வராருன்னு எந்த இடத்துலயுமே இல்லை. ஒலி வடிவாகவும் இருக்கிறார், ஒளி வடிவாகவும் இருக்கிறார், எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியவர், அவர் எல்லாமுமாகவும் இருக்கக்கூடியவர். இதெல்லாம் முன்னாடி வந்த பாடல்ல நம்ம பார்த்தோம்.
நீங்களே இறைவனுடைய ஒரு வடிவம் தான். அப்படி இருக்கும் பொழுது அப்படிதான் அப்படின்னு இல்லை. நீங்க எந்த இடத்துல எப்படி வேணாலும் புரிந்து கொள்ளலாம். கௌரிமாவை கேட்டா அவங்க அன்பை மிகுதியா சொல்லுவாங்க. எந்த இடத்துல அன்பு மிகுந்து இருக்கிறதோ அங்கே வந்து இறைவனை புரிந்து கொள்ளலாம். கோவில்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற மந்திரம் புரிஞ்சாதான் இறைவன் புரியணும்ன்ற அவசியம் எல்லாம் இல்ல. அதன் மூலமாக எழும்பக்கூடிய அந்த அதிர்வு எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படலாம். அங்க அந்த அதிர்வு அலைகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம ஒரு ஒரு பெரிய இதுக்கு பக்கத்துல நிக்கிறோம். ஒரு பெரிய எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அக்னிகுண்டத்துக்கு பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னா, இந்த அக்னிகுண்டத்தை போய் தொட்டாதான் இல்ல நம்ம அந்த அக்னிக்கு நெய் வார்த்தாதான் அந்த வெப்பம் நம்மளை தொடுறதுன்னு இல்லை. நம்ம அது பக்கத்துல நின்னு நம்ம அந்த வெப்பத்தை உள்வாங்குறதும் சாத்தியம்தான். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம அந்த நெருப்புல கை வைக்கணும்னு அவசியம் இல்லை. நெருப்புக்கு நெய் வாக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பக்கத்துல இருந்தாலே அந்த வெப்பம் நம்மை தாக்கும். அப்ப அது தாக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உணர்வளவுகளை நம்ம வைத்துக் கொண்டா போறோம். இப்ப நம்ம ஒரு மலைவாசி ஸ்தலத்துக்கு போறோம். சில்லுன்னு தண்ணி இருக்கு. ஒரு ஏரிக்கரையில போய் உட்காந்துருக்கோம். அப்போ அந்த ஏரிக்கரையில இருக்கக்கூடிய அந்த குளிரான காற்று நம்மளை வந்து தொடும். ஆனா நம்ம நிறைய ஸ்வெட்டர் கிட்ட எல்லாம் போட்டு கை காலெல்லாம் மூடி வச்சிருந்தோம்னா அந்த தணுப்பு நம்மளை வந்து சேரவே சேராது. அதே மாதிரிதான் இந்த வெப்பமும் அப்படிதான். நம்ம வந்து அதுக்கு தடுப்பணைகள் வைத்திருந்தோம்னா அந்த வெப்பம் நம்மளை வந்து தொடாது. அப்போ அதற்கு தக்கன நம்முடைய புலன்களை நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். அவ்வளவுதானே தவிர அந்த மந்திரம் தெரிஞ்சாதான் நம்மளை இறைவன் அவர் ஒளியாகத்தான் இருக்கிறார் அப்படின்னு எந்த டெபினிஷனுக்குள்ளேயும் நம்ம பொருத்தி பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நன்றிம்மா. என்ன ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹிந்துவா வந்து வாழ்றேன். இப்போ எனக்கு வந்து இந்த ஆகமம், இந்த வேத அடிப்படை எதுவுமே வந்து தெரியாது. இப்போ நான் வந்து குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்பாட்டில் இருக்கேன். அங்கே வந்து இறைச்சி வந்து சாப்பிடும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் வருது. நான் வந்து இந்த சைவ சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணும்போது எனக்கு வந்து அது வந்து ஒரு ஃபீல் ஆகுது. என்னால் வந்து அதை மாறவும் முடியலை. எங்கள் அம்மாவும் வந்து மீன், இறைச்சி அந்த மாதிரி தான் சமைக்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் வந்து அதை எந்த மாதிரி மாறுதல் நிலையை வந்து எடுக்கலாம்? இந்த மந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாததுதான், ஆனால் சம்பந்தப்பட்டதுதான். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதை தொடர்ந்து பண்ணுங்க. அது வந்து எளிதாக இறைவை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஒரு வழி. அதனால கண்டிப்பா அது பண்ணுங்க. அந்த தெய்வத்திற்கு உண்டான பலிகள், அந்த தெய்வத்திற்கு உண்டான வழிமுறைகளை நீங்க கடைபிடிச்சுதான் ஆகணும். அதனால தவறில்லை. அது தாண்டி விருப்பத்தோடு செய்யறது ஒண்ணு. நான் சதாசர்வக்கெல்லாம் 3 வேளையும் மாமிசம் இல்லாம சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி அசைவ உணவுகள் இல்லாம சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. இல்ல போற நேரத்துல சாப்பிட வேண்டி இருக்கு, குடுக்குறாங்க நான் சாப்பிடுறேன் அப்படிங்கும்போது மற்றவர்களுடைய விருப்பத்துக்குள்ள போறீங்க. அப்போ அதை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல அசைவம் சாப்பிட்டு பழகியவர்களுக்கு அசைவம் வந்து தவறுன்னு சொல்லும்போது ஒரு ஒரு ஒவ்வாமை வரும். அதை சொல்லி நீங்க வந்து தனியா நிற்க வேண்டாம். ஆனா அதே சமயம் அது உடம்புக்குள்ள உங்களுக்குள்ள என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அசைவம் வந்து ரஜோகுணம். அந்த ரஜோகுணத்துக்கு தக்கன உங்களுக்கு அந்த வேலை இருக்கா, உங்க மூச்சு எப்படி மாறுது, இதெல்லாம் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மூச்சை பழகினா இந்த விருப்பங்கள் கம்மியாகும். இல்ல இத கம்மி பண்ணிட்டு மூச்சை தொடணும் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ நீங்க எது ஒண்ணு பண்ணினாலும், நான் இதை எப்பவுமே எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், குடும்பத்தாரோடு இயைந்து இருப்பதுதான் தவம். இந்த இப்ப கூட சொல்றாரு பாருங்க, பட்டார் நடுவே அமைத்த ஞானமும் அப்படிங்கிறாரு. அப்ப இத்தனை பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த அந்த ஞானம் தான் பெரியது. எல்லாரையும் விட்டுட்டு விலகி போறதுக்கு எதுக்கு ஞானம்? தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு உங்களுடைய உயிருக்கு மாத்திரம்தான் நீங்க நன்மை செய்து கொள்ள முடியும். ஆனால் எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணும். அதுதான் ஞானம். சோ அதுதான் இந்த அமைச்சரும் ஆணை குழாமும் அப்படிங்கிறது. அப்ப புத்தி, நான் பெரியவன், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறது கூட ஒரு வகையில நம்மளுடைய புத்தியினுடைய உந்துதல் தான். அதெல்லாம் இல்லாம நம்மளால குறைட்டா சில விஷயங்களை நிராகரிக்க முடியும். அப்படி நிராகரிக்கிறது கூட வெளியில தெரியணும்ன்ற அவசியம் கூட இல்லை.
இல்ல அப்படியே இல்லைன்னாலும் அது எதற்காக நிராகரிக்கிறோங்கிற தெளிவு வந்துருச்சுன்னா நம்மளால மற்றவங்க கிட்ட காயப்படுத்தாம நம்மளால நிராகரிக்க முடியும். அது வந்து நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய மாற்றம். ஏன்னா கண்ணப்பனை சைவம் வந்து சைவம்ங்கிறது வந்து நம்ம சொல்ற மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. ஏன்னா கண்ணப்பன் யாருக்கு இறைவனுக்கு என்ன கொடுத்தாரு? இறைச்சிதான் கொடுத்தாரு. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் நம்மளுடைய உற்சமயங்கள்ல எல்லாமும் இருக்கு. நம்ம எதுல சார்ந்து இருக்கிறோம் அதிலிருந்து நம்முடைய உடல் எங்கனம் மாறுபடுகிறது, அந்த உடலில் இயங்கக்கூடிய மூச்சு எங்கனம் மாறுபடுகிறதுங்கிறத பார்த்து நம்ம வந்து இதெல்லாமே முடிவு பண்ணலாம். ஆனா எது பண்ணினாலும் குடும்பத்தோடு இயைந்து அவர்கள் மனம் துவளாத மாதிரி நம்ம பண்றதுதான். என்னோட வந்து குறிப்புரை என்னன்னா, என்னால் வந்து அறம் சார்ந்து வந்து வாழவே முடியல. அறம்ங்கிறது வந்து எனக்கு வந்து சைவம் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இந்த சமயம் அப்படிங்கிற தான் நான் நினைக்கிறேன். என்னால் வந்து நான் வந்து திருக்குறளை வந்து அதிகமாக படிப்பேன். அதில் ஃபுல்லாகவே வந்து அறம் சார்ந்தது தான் வரும். அப்படிங்கும்போது எனக்கு வந்து அந்த இறைச்சி மீன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றதே பிடிக்கிற மாட்டேங்குது. அது எதனாலன்னு தெரியல. அதனால் வந்து ஒரு வாழ்க்கையே வந்து இழந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதுக்கு என்ன மாதிரியான பதில் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய நிலைப்பாட சொல்றீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு 10 வருஷத்துல நம்ம நினைக்கிற வருஷத்துக்குள்ள முடியல. அது அப்படியே ஓடிட்டே இருக்கு. ஆன்மாவும் அப்படிதான். எத்தனையோ பிறவிகள் நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த பயணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் நாளைக்கு இருக்காது. இன்னும் 5 வருடத்துல சூழல் மாறலாம், 2 வருஷத்துல மாறலாம், 1 வருஷத்துல மாறலாம், அடுத்த நொடி மாறலாம். ஸோ அதை நம்ம விழிப்புணர்வோடு கொண்டு போனோம்னாக்க இத்தனை நாள் சாப்பிட்டுட்டோம் அதனால எனக்கு முக்தி கிடைக்காதுன்னுலாம் சொல்லவே முடியாது. மனத்துல வந்து அதுக்குதான் ஜென் கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த நொடி வேணாலும் மனம் முழுமையாக மலரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதன் மூலமாக ஞானம் வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அதை நோக்கி போவோம். உணவுங்கிறத வந்து ஒரு தனி செக்மெண்டா நம்ம கொண்டு போக வேண்டாம். இந்த உயிர் வாழறதுக்கு உண்டான செக்மெண்டா மாத்திரம் நம்ம வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி குறைக்க முடியும்? இல்ல விரும்பலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களால சாப்பிட முடியும். அப்போ அதை எப்படி நாசுக்கா சொல்ல முடியும்? எப்படி மற்றவர்கள் மனம் கோணாமல் சொல்ல முடியும்? அப்படிங்கறதுல எல்லாம் கவனம் வைங்க. ஒருவேளை உங்களுடைய விருப்பத்துக்கு தக்கனவே வாழ்க்கை அமையும். ஏன்னா பிரபஞ்சம் அப்படிதான் நம்மளை கூட்டு போகும். அந்த விருப்பம் அழுமனத்துல இருந்து வருதா இல்ல வெளியில இருந்து வருதா அப்படிங்கறத கூட பிரபஞ்சம் கவனிக்கும். அதனால நமக்கு விரும்பாத ஒரு செயல் நடக்காது. ஆனா அதை வந்து நம்ம தெளிவா பண்ணணும். அவ்வளவுதான். இல்லை, கண்ணப்ப நாராயணர் கோட்பாடுபடி வந்து இப்போ வந்து அவர் வந்து கண்ணை வந்து தூக்கி வச்சாரு. 2வது வந்து இறைவனுக்கு வந்து இறைச்சி படைச்சாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அதில் வந்து ஒரு நாயன்மார் தான் அவர். அப்படி இருக்கும்போது நானும் வந்து அந்த இறைவன் அடியை வந்து சேர்ந்துருவேனா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது. அது இறைவன் நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்குங்க. நம்ம இந்த பாட்டை தாண்டி இந்த மந்திரத்தை தாண்டின விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அதுதான் சைவம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால நம்புங்க அந்த வழியில போங்க. இறையை இறுக பற்றி கொள்ளுங்கள், நடக்கும். நம்ம இந்த மந்திரம் தாண்டி பேசிட்டு இருக்கோம். மற்றவங்களுக்கும் நன்றி. நேரம் இருக்கு. நன்றிங்க. நன்றி ஆத்மனையா. நன்றி கிருத்திகாமா. மிக அருமை. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் கேள்வி இல்லைங்களா? அப்புறம் இந்த சந்தேகம் வந்து யாருக்குமே வர வேண்டாம். சத்தியம் சொல்கின்றேன், சந்தேகம் இல்லையப்பா. அந்த இது கந்தகுரு கவசத்துல வரும். அதை நான்
அந்த சந்தேகம் வேண்டவே வேண்டாம். இறைவன் இருக்கிறாங்க. இறைவனுக்கு நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். அந்த நிலையில இருக்க முடியும். இறைவன் அடிய சேர முடியும். அதற்காக நம்ம கூடயே இருந்து வழி நடத்துறதுனால தான் இங்க இப்ப திருமந்திரம் கையில வச்சிருக்கிறதே அதனால தான். அதனால அந்த சந்தேகம் வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற சந்தோஷத்தோட ஆனந்தமாக நம்ம நட போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.